எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. அது மாதிரி சிக்கனும் கரையவே இல்லை. இது புலாவுக்கு வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த சிக்கன் கிரேவியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு 7 லெக் பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது 2 கட் பண்ணி போட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி செய்யும் போது எல்லாருக்குமே என்ன ஆகும், சிக்கன் கிடைக்கும். இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப நம்ம சம்மர் ஆஃபரா, என்னடா இன்னும் அம்மா கொடுக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம சம்மர் ஆஃபரா கொடுக்க போறோம். எதுக்காகன்னா, நிறைய வீட்டுக்கு நம்ம கெஸ்டாவும் போவோம். நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. அந்த நேரத்துல பிள்ளைங்களும் நம்ம வீட்டுல லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லார் வீட்லயுமே செலவு கூடுதலாகும். செலவு கூட இருக்கும் போது நமக்கு மசாலாவும் சரி, எல்லா சத்து மாவு வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் நிறைய ஹெல்த்தியானதா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த ஆஃபர் கொடுக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் சம்மர் ஆஃபர் போட்டிருக்கேன். பாருங்க, 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும், அதுக்கப்புறம் 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். நம்ம இவ்வளவு ஆஃபர் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. இந்த சம்மர் ஆஃபர் உங்க எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்குற டைம்ல நீங்க நிறைய ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வாங்கி நீங்க சாப்பிட்டு பாருங்க. பசங்க எல்லாம் நல்லா ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. உடம்புக்கு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். உங்களுக்கும் மனசும் குளுக்குளுன்னு ஆயிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே இந்த ஆஃபர் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் வெப்சைட், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே பொருந்தும். அது மாதிரி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இன்னைக்கு 7 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 8 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலயே என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பாருங்க 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை. பாருங்க, அரைக்கும் போதே என்ன பண்ணலாம், இதுல கொஞ்சமா புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை. பாருங்க, இந்த சிக்கனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு சேர்த்துக்குவோம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு, சோம்பு 2 பிஞ்ச் அளவுக்கு, இதுல 1 இன்ச் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ இதுல 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, இதுல ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ பாருங்க, இதுல நம்ம பல்ஸ்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். இதுல தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்கல. இந்த மசாலையும் இந்த நேரத்திலேயே சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பச்சை வாசம் போக நல்லா வதக்கியாச்சு. இதுல 1 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி எல்லாமே வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா போட்டுடலாம். நான் 7 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தேன். அது 2 கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக பாருங்க, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நம்மளது நல்ல காரமான மிளகான்றதுனால நான் கொஞ்சமா சேர்க்கிறேன். நீங்க கடையில வாங்குறது காரம் கம்மின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி, காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இதுல 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்க்கிறேன். இது புளிக்க கூடாது, ரொம்ப புளிக்காத தயிரா சேர்த்துக்கணும். பாருங்க, இதுக்கு நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். இந்த தண்ணியிலேயே வெந்துடும். பாருங்க, இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். வச்சுட்டு வெயிட் போட்டுருவோம். இது 3 விசில் வரட்டும். 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். நம்ம தண்ணி எல்லாம் நிறைய ஊத்தலைங்கிறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 3 விசில் வச்சு எடுத்துருங்க.
பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக காஞ்ச வெந்தய கீரை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். போட்டு இதை வந்து என்ன பண்ணணும், பல்ஸில் போட்டு 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு 2 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கு. பாருங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் பாருங்க கரையாம ரொம்ப நல்லா இருக்கு. எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. அது மாதிரி சிக்கனும் கரையவே இல்லை. இது புலாவுக்கு வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த சிக்கன் கிரேவியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.